நம்மளோட வீடியோவில் ராப்ளக்ஸில் ஃப்ளையிங் டவர் கேம் தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி போட்டிருந்த ஸ்கேரி டீச்சர் கேமை பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவும் நீங்கள் அதே மாதிரி பார்க்கணுன்னு கேட்டுக்கிறோம். இப்போ வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம். நம்ம எந்த சைடு போகிறதுனே தெரில, 4 சைடு வழி போகுது. சரின்னு கொண்டா சுற்றி சுற்றி பார்க்கலாம். சரி, இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டுது, நம்ம அந்த சைடாக போகலாம். இங்கே வந்து ஒரு குழி மாதிரி வந்து அதில் ஜம்ப் ஆகணும் போல். சரி, நம்ம ஜம்ப் ஆகிடலாம். இப்போ ஃப்ளை ஆகுது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ரூட்டில் போகிறது. இங்கே ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். வாங்க இது மேலே ஏறலாம். ஆனால் இது லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் உத்து பார்த்தா தான் இந்த ஷார்ட்கட் நம்ம தெரியும். நம்ம சுற்றின்னு வரணும். இப்போ நம்ம இது மேலாம் ஏறிடலாம். ரொம்ப பெரிய படிக்கட்டாக கொடுத்துருக்காங்க. பழனி படிக்கட்டுன்னு நினைக்கிறேன். முழுந்தோன்னா மண்டை செதுறிடும். சரி வாங்க இதில் ஏறுவோம். ஸோ இங்கே ஜம்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஜம்ப் ஆனால் கீழே விழுந்துருவோம். ஃப்ளை ஆகணும் நம்ம. இப்போ வந்து நம்ம போகலாம். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் விளாட்றதுக்காக இது கொடுக்கல. நம்ம லைஃப் குறையும் இதில். இப்போ ரெட் கலர் லன்ச்சில் அந்த மாதிரி வரும். அதனால நம்ம வந்து அதில் படாமல் போகணும். கேர்ஃபுல்லாக போங்க. அப்போ தான் வந்து நம்ம கீழே விழாமல், கீழே விழுந்தால் ஃபஸ்ட்லேருந்து வரணும். கொஞ்சம் ஜம்ப் பண்ணி போகலாம். நிறைய பேர் கீழே விழுறாங்க பாருங்கள். அவங்க ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க திருப்பி. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே ஒரு ஜம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜம்பில் நம்ம ஃப்ளை ஆகி போகலாம். கீழே விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னல, ஃப்ளை ஆகும்போது கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃப்ளை ஆகணும். மணிக்காக போனால் கீழே வந்துடுவோம். திருப்பி நம்ம அந்த ஷார்ட்கட்லேயே போவோம். வேறு வழி இல்லை. ஏறுங்க. இதுக்கப்புறம் அவுட் ஆகக்கூடாது ஒரு முடிவோடு விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பி இந்த படிக்கட்டில் ஏறலாம். திருப்பி போவோம். இந்த வாட்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜம்ப் பண்ணுறோம். இந்த லெவலை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போகிறோம். ஜம்ப் ஆகி போகலாம். திருப்பி அந்த இதில் படாமல் லைஃப் வந்து குறைஞ்சா திரும்பி ஏறும். அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அவுட் ஆகிடுவீங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணி கொஞ்சம் பட்டுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த சைடு போனோம். அப்பா போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே ஏறி போவோம். இங்கே ஒரு ஜம்ப் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல விழுந்தோம். ஒழுங்காக போனோம். அப்பா இருந்துட்டோம். இப்போ அடுத்து வாங்க எல்லாத்துலேயும் குதிச்சு இப்போ ஒரு சைடாக இருந்துச்சுன்னா நீங்களும் அந்த சைடாக திரும்பி நீங்கள் குதிங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்து போங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும். அந்த லைஃப் குறையுது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஏறிடும். ஆனால் நம்ம ரொம்ப அந்த லைஃப்பை குறைச்சிட்டு இருந்தோம்னா டக்குன்னு நம்ம அவுட் ஆகிடுவோம். அதனால நம்ம பார்த்தே போவோம். இங்கேயும் ஜம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தே போவோம். ஜம்ப் ஆகும்போது நம்ம இந்த ஆப்ரேட் இது கையை எடுத்துட்டோம்னா அந்த ஜம்ப்பு நின்றோம். இங்கே ஒரு ஃப்ளாக் இருக்குது. இதுலேயும் ஜம்ப் பண்ணி தான் போகணும். இப்போ இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. 2 ஃப்ளாக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். வாங்க இதுலேயும் ஏறிடலாம். ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்களே. சரி வாங்க போவோம். இந்த மாதிரி அப்ஸ்டக்கல்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஃபீடாக போயிடலாம். இந்த பச்சை படாமல் போனால் அதில் தான் போய் நம்ம படுவோம். வாங்க நிறையா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி க்ரீன் கலரில். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப் ஏறினாலும் வந்து கொஞ்சம் மனசு வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை பார்த்தே போவோம். பார்த்தீங்களா, பார்த்தே போவோம்னு அதில் இப்போ நாங்கள் தொடுறோம். அங்கே இதுலேயும் அப்படியே ஜம்ப் ஆகி போகலாம். இந்த ஜம்ப் பண்ணும்போது நாமளும் ரொட்டேட் பண்ணி அப்படி போகணும். இதெல்லாம் நம்ம குதிக்க தேவையில்ல. அப்படியே கொஞ்சம் சுற்றி பண்ணால் படம் தான். இருந்தாலும் கொஞ்சம் சுற்றி போனோம். ஈஸியாக போயிடலாம். பாருங்க எல்லோ கலரில் காட்டிடுச்சு. இப்போ கொஞ்சமாக அது வந்து க்ரீனாக மாற வரைக்கும் நமக்கு லைஃப் எல்லோவில் தான் இருக்கும். அவங்க இதுலேயும் ஜம்ப் ஆகி போகலாம். இப்போ இங்கேயும் கோடிங் மணிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபீடாக குச்சி அந்த சைடு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் அப்பா தாண்டிட்டோப்பா. ரொம்ப க்ரீனாக இருக்கனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை எப்படியா முடிச்சு ஆகணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சைடாக போனால் கூட நம்ம பட்டுது. அப்போ நம்ம நேராக போனால் எப்படி படம் பார்த்துக்கோங்க. சரி இதுலேயே ஏறிடலாம். நிறைய பேர் வரல. நாம தான் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி வாங்க இன்னும் போகலாம். கொஞ்சம் இல்லை பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸி தான். இது அவ்வளோவா படாது. இப்போ இதெல்லாம் ஏறி போயிடலாம். அவ்வளோதான் ஒரு படிக்கட்டு இருக்குது. இதில் ஏறுவோம். அப்பா 4 ஃப்ளாக் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எத்தனை ஃப்ளாக் இருக்குதுன்னு தெரியல. சரி வாங்க போவோம். குதி முடிச்சிட்டோப்பா. இப்போ மேலே ஏறி இங்கே ஜம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக போனோம். அப்பா போயிட்டோண்டா. எங்கள் அவ்வளோவா க்ரீன் கலர் கொடுக்கல. அதனால நல்லா ஒரு இதாக இருக்குது. ஆனால் பெரிய ஓட்டையாக கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஏற முடியாது. இந்த மாதிரி படிக்கட்டு வந்து ஸ்லாப்பாக கொடுத்தாங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அதனால ஒழுங்காக பின்னாடி படிக்கட்டு இருக்கான்னு பார்த்து ஏறுங்க. ஏறுவோம். ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க வர. இப்போ இன்னும் ஜம்ப் பண்ணுவோம். இங்கேயும் இன்னொரு ஜம்ப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இதையும் ஜம்ப் பண்ணுமா? ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். நிறைய பேர் கொஞ்சம் ஜம்ப் ஆகி கீழே விழுவாங்க. நம்ம ஜஸ்ட்டில் போயிட்டோம், எல்லாம் கீழே விழுந்திருக்கோம். இப்போ நம்ம 5 ஃப்ளாக் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுலேயே கொஞ்சம் கிராஸ் ஆகி போயிடலாம். நமக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் போயிட்டுருக்காங்க, அவங்க எப்படியாவது தாண்டி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது வந்து அப்ஸ்டக்கல்ஸ் வந்து மாறி மாறி இருக்குது, இதை ஒழுங்காக நம்ம தாண்டணும், இல்லை கீழே பொத்துன்னு வந்துடுவோம். தாண்டி போவோம். க்ரீனை பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு? எப்படியா இருந்தாலும் நமக்கு பட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இது மேலே ஏறிடலாம். இன்னும் கொஞ்சம் அப்ஸ்டக்கல்ஸ் தான் இருக்குது. எப்படியாவது ஃப்ளை ஆகிட்டோம். இப்போ இது மேலே ஏறிடலாம். வர வர ரொம்ப படிக்கட்டு பெருசாக தராங்க, கேப் நிறைய தராங்க, க்ரீன் கலர் ரொம்ப நிறைய தராங்க. அதனால் நம்ம ரொம்ப சேஃபாக போகணும். சேஃபாக ஜம்ப் பண்ணுங்கள். நான் கீழே விழுந்துரும். ஃபஸ்ட்லேருந்து வரணும், ரொம்ப கஷ்டம். மேலே போயிடலாம். இன்னும் அப்போ கொஞ்சம் தூரம் தான், இன்னும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் இருக்குது, பார்த்து அதில் போய் லேண்ட் ஆகணும். நடுக்க எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த க்ரீனில் பட்டுருவோம். இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க. இங்கே ஒரு ஜம்ப் இருக்குது, இதுலேயே ஒரு ஜம்ப் பண்ணி போகலாம். 6 ஃப்ளாக் முடிச்சிட்டோம். ஆனால் இந்த ஃப்ளாக் இன்னும் க்ரீனில் காட்டல, அதனால நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த மாதிரி ஸ்லாப் இருக்குல்ல, இதில் ஏற முடியாது நம்மளால். அதனால நம்ம வந்து பேக் போயிட்டு அப்புறம் தான் ஏற முடியும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம கிராஸ் ஆகி வந்துட்டோம். ஜம்ப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். போயிட்டோன்னா நம்ம வின்னு. மேலே ஏறுங்க. நம்ம அந்த முடிக்கிற லெவல் அப்போ எவ்வளோ க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சீக்கிரமாக போவோம். போ முடிக்க போகிற ஆனந்தம் தெரியுது எனக்கு. சீக்கிரமாக போயிடணும். பார்த்தீங்களா, நம்ம விழுணுன்னே எவ்வளோ கேப்பாக கொடுத்துருக்காங்க அப்ஸ்டக்கல்ஸு. இதுதான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டுனா வந்துடுவோம். இவங்க சுற்றி முற்றி யாராவது வராங்களா பார்ப்போம். யாராவது வராங்களா? யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டோம். இதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். பாய்.